என்கிட்ட குறை இல்லையா சார்? எல்லார்கிட்டையும் குறை இருக்குது சார். நீங்க 2019 சிங்கப்பூர்ல என் தலைமையில் ஒரு பட்டிமன்ற லிட்டில் இந்தியாவில் பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சுட்டு வந்த அப்புறம் இன்டர்நேஷனல் பிளைட்டு கூட செயல்படாத அளவுக்கு ஆகிப்போச்சு. காரணம் கொரோனாவுடைய கொடும் தாண்டவம் ஆளுகிற போது எங்கேயுமே யாராலும் நவர முடியல சார். அடுத்த மாதமே என்னாச்சு, நாகப்பட்டினத்துல இருந்து ஒருவர் ஹாஸ்பிட்டல்ல சென்னையில் அட்மிட் ஆகிட்டார். சிங்கப்பூர்ல இருக்கிற என்னுடைய அருமை நண்பர் அருமைச்சந்திரனால வர முடியல, எனக்கு போன் பண்ணாரு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க என் சார்பான்னாரு. எங்க இதில் இருக்காரு 303வது ரூம்ல இருக்கிறாரு. நான் அங்கிருந்து ஒரு பழமுதிர் சோலையில போய் பைய பழமெல்லாம் வாங்கிக்கிறேன். நேரம் உள்ள போனேன் சார். 303வது ரூம் கதவை லேசா திறந்து இருந்தது. பரவாயில்ல, டிஸ்டர்ப் பண்றலாமே, நம்ம உள்ள போகலான்னு சொல்லிட்டு உள்ள போனான். பெட்ல படுத்திருந்தோம். என்னை பார்த்துட்டு பதறி எழுந்தான். பதறி தான் உடம்பு இப்படி ஆச்சு. ஒரு ஹிஸ்டரி பூரா எனக்கு தெரியும், உன்னை பத்தி எல்லாம் தெரியும், எதையும் பேச சார். நான் எதையும் பேசாதன்னு சொல்லிட்டேன்ல, அருமைச்சந்திரன் அத்தனையும் சொல்லிட்டார், படு அப்படின்னு சொல்லி கொண்டு போன ஆப்பிளை கழுவி தோலை சீவி பீஸா போட்டு 4 பீஸ் சாப்பிட வச்சு 2 நாள் ஆச்சு அட்மிட் ஆகினாரு. இப்போ ஹார்ட் பெயின் எப்படி இருக்குதுன்னு அவர் சொன்னாரு. ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்கிறான். அப்ப நான் கேட்டேன், அப்ப நீ யாருன்னு. நான் அவருக்கு துணையா 2 நாளா நின்று இருந்தா இடுப்பு வலி தாங்கல, பெட்டு காலியாகுதுன்னு பட்டேன்னா. ஏன் இதை நானும் ஆரம்பிக்கும் போது என்னதான் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் சொன்னேன். இது தெரியுமா உனக்கு? அப்ப என்கிட்ட குறை இல்லையா? என்கிட்ட தவறு இல்லையா? இருக்கு சார். தவற கூட குறைய கூட ரசிங்கன்றேன். குறையை ரசிக்க குறை தானாகவே மறையும் என்பது என்னுடைய தாழ்வான கருத்து. அன்பா பேசுங்களேன். இதுல இப்படி இருக்கு, இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்ப அதில் ஒரு குறை இருக்குது. அது ஏன்னா குறைய போட்ட நெகட்டிவ் கூட பாசிட்டிவா பார்ப்போமே. நான் ரொம்ப ரசிப்பேன் சார். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா பல பேப்பர் கட்டுங்களை தூக்கி போடுவேன். அவ்வளவு பையன் எழுதுனதெல்லாம் வச்சுக்கிறேன். அவனை மாதிரி சிந்திக்கிறது உலகத்துல அறிஞரே கிடையாது. அவ்வளோ அருமையா எழுதுவான் சார். ஒவ்வொன்றும் பரீட்சையில் பேப்பர்ல ஒருத்தன் எழுதி நான் நல்லா ஞாபகம் இருக்குது. 12th பேப்பர் தமிழ் பேப்பர் திருத்தும் போது 12லேயே எழுதினான். ஒரு பார்ட் 2ல ஒரு கேள்வி நம்பரை போட்டு ஆன்சர் மாதிரி எழுதிக்கிறான் சார். கர்த்தரே பேப்பர் திருத்து ஒரு பக்கத்தில் அமரும், அவர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னியும். இவன் பேப்பர் திருத்தத்தான் என் பாவமே. மன்னியும், பொறுத்தருளும், எனக்காக பொறுத்தருளும், நான் மண்டியிட்டு பிரார்த்திக்கிறேன், அவர் திருக்கரங்களால் எனக்கு பாஸ்மார்க்கும் வாங்கி கொடுக்கவும் அப்படின்னு எழுதிக்கிறான் சார். ஒரு ஆன்சர் மாதிரி எழுதிக்கிறான் சார். ரொம்ப பயங்கரம். அதுவும் லெம்மா பெண்கள்லாம் தலைமை தாங்குகிற அழகா நான் இங்கே பார்க்குறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா கிளாஸ் ரூமில் பார்ப்பேன், பெண்ணுக்குன்னு ஒரு குணம் உண்டு, பையனுக்குன்னு ஒரு குணம் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? நான் ஆசிரியராக இருந்ததுனால அதெல்லாம் அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் சார் ஒரு பெண் பிள்ளை எழுதும். ஆன்சர் தெரியலைன்னா சத்தியமாக எழுதவே எழுதாதுங்க. நம்மால் ஆன்சர் தெரியாதது தான் நிறைய எழுதுவோம். நிஜமா சொல்றேன். கற்பனையை அப்படி சிறகடிக்க பறக்க வைப்போம். நான் ஒரு தடவை கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படிடா வரும்னு. அவன் யாருமே எழுதல சார். ஒருத்தன் எழுதிக்கிறான், வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும். என் கூட எதான் அனுப்புறான் பாருங்க. இதை படிச்சுட்டு மனசு நொந்து போய் அவனை கிட்ட கூப்பிட்டு உன்னை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி பேசக்கூடாதுன்னு அரசாங்கம் எனக்கு தானே சட்டம் போட்டுக்குது. இந்த மாதிரி அக்கிரமமா எழுதிக்கிறீ, அதர்மமா எழுதிக்கிறீ, நியாயமானு கேட்டான் சார். 7th பையன் ஓன்னு அழுதான் சார். மனசு உருகி போச்சு. செய்த தவறுக்கு ஒருவன் தன்னை மத்தி கொண்டு அழுகிறான் என்றார். அதை விட மன்னிப்பு உலகத்திலே இல்லை. அழாத என்ன, நான் அது கழுவலையா, நீ படிச்சு பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இது என்ன சார் சொல்றீங்க நீங்க? எங்காலும் பல பேர் அப்படித்தான் இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் குறை கண்டோம்னா வாழ முடியாது. சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு கலந்து பேசினாலே கலவரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதனால எங்க நான் ஹெட்மாஸ்டரா இருக்கிற போது புகார் பெட்டின்னு பல இடங்கள்ல வச்சிருப்ப பார்த்துருப்பீங்க நீங்க. புகார் பெட்டி நான் வைக்கல, ஆலோசனை பெட்டின்னு வச்சேன். புகார் பெட்டின்னு வச்சா அவன் ஊர்ல இருக்கிற புகாரெல்லாம் எழுதி போடுவான்.
ஆலோசனை பெட்டின்னு வச்சேன். சில பேர் நல்ல ஆலோசனை சொன்னாங்க. ஏன்னா நம்ம எதுக்குமே பார்வை நல்ல பார்வையா இருக்கணும் சார். சில பேர் எல்லாமே கெட்டவன் இல்லை சார், எல்லாமே நல்லவன் இல்லை சார். திருவள்ளுவர் காலத்திலே இருந்திருக்கிறார் 2000 வருஷத்துக்கு முந்தைய. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலன்னு சொன்னாங்க இல்லையா? நாம திருத்திக்கிட்ட சரியா போச்சு, அவ்வளவுதான். வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். சில குறைகளுக்கு நம்ம ஆளான போன நம்முடைய மனமே சில செயல்படாது சார். அதனால தான் நான் ஆசிரியர் இருக்கும்போது குறைகளை கூட ரசிப்பேன். என்ன அழகாக பண்ணோம். காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைன்னா காந்தி பற்றி 3 வரி எழுதிட்டு 4வது வரி எழுதுகிறாய. ஜெயந்தி பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அவன் என்ன நான் டிசி கொடுக்க முடியும் அவனுக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஐயா, நமக்கு என்ன தெரியுமா பெரிய சிறப்பு? வார்த்தைகள் தானே ஐயா முதலீடு இல்லை? வார்த்தைகள் என்பதுதான் மூலதனம். இப்போ நான் உலகம் எல்லா நாடுகளுக்கும் போய் வந்துட்டேயா. எல்லா நாடுகளுக்கும் நான் போய் வர்றது எது முதலீடு? என்னுடைய மூலதனமே வார்த்தைகள் தானே, சொற்கள் தானே. அதில் ஒரு சுகம் இருப்பதனாலே தானே என்னுடைய பயணம் தொடர்கிறது. மனிதனை இணைப்பதே வார்த்தைகள் தான். நான் என்ன சொல்றேன்? நல்ல வார்த்தைகளை பேசுவோமே, நல்ல வார்த்தைகளை சந்தோஷமா பகிர்ந்துக்குவோமே சார். அதில் இருக்கிற மாதிரி உலகத்தில் நம்ம சில நேரங்களில் நெகட்டிவா கூட வரும் தெரியுமா? 20 வருஷத்துக்கு முந்தி புடல் ஜெயிலுக்கு போனவன் சார். நான் தப்பா பார்க்காதீங்க, பேசுறதுக்கு தான். 500 ஆயுள் கைதிகளை ஒன்னா உட்கார வச்சு நான் ஸ்டாப்கே ஒரு 1 hour பேசியிருந்தாரு. ஒருத்தர் நன்றி சொல்ல வந்தவன் சொன்னா, சிரிக்க பேசின இவர் வாழ்நாள் பூரா நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னா. அதை நான் அவனுடைய பார்வை அதிலேயே சொன்னான். அவன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு அவன் ஒரு வார்த்தையை வச்சுக்கலாம். அதான் வேற ஏதாவது இல்லை. புஷ்பா 2 போய் பார்த்துட்டு அதில் என்னமா நடிக்கிறான், கொன்னுட்டான் அவன் கொன்னுட்டான்றதுக்கு அந்த நடிப்பை பாராட்டுறதுக்கு அவன் பயன்படுத்துகிற வார்த்தை அது. அதனால் ஒரு அளவுகோல். அதனால தான் நான் என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஒரு நல்லது செய்கிறாங்களா அவங்க பாராட்டுங்க. இது வீட்லையும் சரி நாட்டிலையும் சரி. விளையாட்டு சொல்லலை சார். நீங்கள் இன்னொன்றுங்க, உலக நீதி தர்மம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒருவரை பாராட்ட முற்பட்டால் உங்களை பாராட்ட 2 பேரை இறைவன் ஏற்பாடு செய்வான். இது சத்தியமான உண்மை. நீங்க ஒருத்தருக்கு நன்மை செஞ்சு பாருங்க, நமக்கு நன்மை செய்யற புண்ணிய பட்டியல் ஏறிக்கிட்டே இருக்கும். எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு இருக்குது பாருங்க. அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும். அதனால ஒரு அர்ப்பணித்துக் கொண்டவர்களை குறைந்தபட்சம் பெரும்பாலும் பாராட்டணும். அப்படி பாராட்டுறதுக்கு நமக்கு முடியலையா, குறைகளை பார்க்காமலாவது இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு குறைய சொல்லி மனசை வருத்திட்டுன்னு வச்சுங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு ஆர்வம் இருக்காது. இன்னைக்கு வைக்கிற சாம்பார் நல்லா இருக்குதுன்னு பாராட்டினாதான் சார் நாளைக்கு அந்த அம்மா நல்லா செய்யும். மனுஷனா சாப்பிடுவான் இதான்னா மறுநாள் அது இருக்காது. நான் பிடிக்கிறதா உனக்கு பிடிக்கலையே, அப்ப நான் ஏன் செய்யணும் இல்லையா? மறுப்பு ஒண்ணு இல்லையா? அதனால தான் நான் எப்பயுமே பார்க்கறது, வாழ்க்கையில எல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் ரசிங்க. அந்த ரசனை என்பது தான் நமக்கு ஒரு ஊக்க சக்தி, பலத்தை கொடுக்கும், நலத்தை கொடுக்கும், வளத்தை கொடுக்கும். எவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா உலகத்துல எவ்வளவோ நடக்கும் சார். நம்ம சுற்றி எத்தனையோ நான்லாம் இந்த துறைக்கெல்லாம் வந்தது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் உயரத்தில் இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் இதற்காக நாங்கள் பட்ட கஷ்டங்கள் சாதாரணமானது இல்லை சார். ஆரம்ப காலத்துலலாம் 1 மணி நேரம் பேசிட்டு வந்தோம்னா எங்கள் பேச்சு எப்படி இருந்ததுன்னு எல்லாரையும் கேட்போம். அதில் ஒரு ஆள் சொன்னா, சார் ஒரு வரி என் மனசை விட்டு அகலவே ஆகாது சார், வாழ்நாள் பூரா மறக்க மாட்டான், அந்த இடம்னா அருமையான இடம்னா. அது சொல்கிறான், நான் தெரிஞ்சுக்கிறேன்னு. இத்துடன் முடித்து கொள்ளுகிறேன்னு சொன்னீங்களா, அதுதான் சார். இப்போ அவன் மனசில் நான் எந்த வகையில் போய் நிற்கிறேன் பாருங்க. இல்லை எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு எல்லாரும் சொல்ல. எப்பயும் ஹாப்பியாக இருங்க சார், மகிழ்ச்சியாக இருங்க, கலகலப்பாக இருங்க, கலவரமே வராது. மகிழ்ச்சி என்பது எந்த மனிதனுக்கு, எல்லா மனிதனையும் குறையாத அதே எல்லாருங்க சார். இப்போ நம்ம பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது இல்லையா, நான் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களோட 7 ஆண்டுகள் பயணம் பண்ணுவேன். அவரை மாதிரி ஒரு உத்தமரை உலகத்திலே பார்க்க முடியாது ஐயா. விளையாட்டு சொல்லலை, வேடிக்கைக்கு சொல்லலை. 40 வருஷமா இந்த இலக்கிய உலகத்தில் சம்பாதிச்சதுல ₹1 கூட வீட்டுக்கு எடுத்து போனதில்லை. அவர் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஏழை குழந்தைகளுடைய கல்விக்காகவே கொடுத்து உதவினார். இலக்கிய உலகத்தின் காமராசர் தென்கட்சி சுவாமிநாதன். அதனால அவரோட நான் போகும்போது எவ்வளவு அனுபவங்கள். தென்காசியில போயிட்டு குளிச்சுட்டு, தென்காசியில பேசிட்டு, குற்றால அருவியில குளிக்கிறதுக்காக போயிருந்தோம் சார்.
ஐயா அதுக்காக ஆயத்தமாகிறாரு. அவர் கூட படித்த ஒரு நண்பர் அங்கே ஏற்கனவே குடிச்சுங்கிறவர் அவரை பார்த்துட்டு பரவசமாக சொன்னார், ஏ சாமிநாதா, இந்த அருவி கொட்டுற உயரமான இடத்துல நீ போய் உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னார். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ பெரிய மனுஷனை போய் இப்படி கேட்குறாரு. ஐயா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நல்லா தான் இருக்கு, நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னார். தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற மனப்பக்குவம் மனிதனுக்கு வாய்க்க பெற்று விட்டால் அவர் வாழ்நாளில் எதிரி என்பவர் ஒருவர் கூட இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் இந்த மன வலிமைன்றது. மன வலிமையை தரும் நம்ம மகிழ்ச்சி தான் தரும் சார். மகிழ்வதற்கு எவ்வளவோ காரண காரியங்கள் வேணாம் சார். அதே நானும் ஐயாவும் வைகேஸ்வரத்தில் வரோம், விழுப்புரத்தில் ஜங்ஷனில் நிற்குது. அப்படி ட்ரெயின் புறப்புற நேரத்தில் எல்லோ சிக்னல் போட்டால் டக்குன்னு அங்கே பார்த்தாக்க மசாலா வடையை கொண்டாந்து கடையில் கொட்டுறான் சார். ஸ்டாலில் கமகமன்னு வாசனை வருது. ஐயா சொல்கிறாரு, 500,000 செலவு பண்ணாலும் நம்ம வீட்டில் இவ்வளோ வாசனை வரலையடா, நல்லா இருக்குதுன்னாரு. இறங்கி வேகமாக ஓடி போய் ஒரு 20 ரூபா நோட்டை கொடுத்து ஒரு 10 வயசு பையன் பொட்டலம் கட்டிங்கிறான், சீக்கிரம் கட்டுறான், ட்ரெயினை பிடிக்கணுன்னு சிரிச்சுக்கிட்டே கட்டினான் சார். ஏண்டா சிரிக்கிறேன்னு? அவனும் உலகத்தில் வடைய வச்சு எலி தான் பிடிப்பான், நீ ட்ரெயினையே பிடிக்கணும் சொன்ன பத்தியா, அதை நினச்சி சிரிச்சு சார். சார் அவனுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 5 ரூபாய் இருக்குமோ 10 ரூபாய் இருக்குமோ தெரியாது, 3 வேளை சாப்பாடு போடுவோம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி இருக்குது பத்தியா. எதையும் மகிழ்வாக பார்க்கிற மனப்பக்குவம் அவனுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் சார் நம்ம மனிதனுக்கு வேணும். இந்த மகிழ்ச்சி மட்டும் இருந்தால் நம்ம வீட்லேயும் ஜெயிக்கலாம், வெளியிலையும் ஜெயிக்கலாம் சார். எல்லா இடங்களிலையும் இப்போ என்ன நெருக்கடி இருக்குது. அந்த அம்மா கூட சொன்னாங்களே, ராம லக்ஷ்மண பரதன் சத்ருக்கன் சொன்னாங்கல்ல, 4வது புள்ள கடைசி புள்ள இல்லை. எப்பயுமே ஒவ்வொரு வீட்லேயும் கடைசி புள்ள ஞானியாக தான் இருப்பான். அந்த பாரதத்தில் பார்த்தாலும் சகாதேவன் அப்படி தான். ஆனால் எங்கள் கிராமத்தில் நான் போயிருக்கிறேன் சார். ஒரு பையனை அவங்க அப்பன் போட்டு சாத்துன்னு சாத்துறான். அந்த பையன் அழுகுது சார், அப்பா அடிக்காதப்பா ரொம்ப அடிக்காதப்பா, நான் கட்சி பயப்பான்னு மறுபடியும் வேகமாக அடிக்கிறான் சார். அதே அப்புறம் நீ முடிவு பண்ணலாம். அவன் இன்னும் சாத்துறான் சார். அவன் இந்த மாதிரியும் இந்த நாட்டில் நடக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வேடிக்கை கவனமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வருத்தப்படவே போகாதுங்க. அந்த வருத்தம் மகிழ்ச்சியாக மாறும். நிறைய இடங்கள் இருக்குது சார், நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் எல்லா இடங்களையுமே பாருங்கள். அதனால தான் மனிதனை தீர்மானிப்பதே அவனுடைய மனம்தான். அழகாக சொன்னாங்கல்ல. இப்போது சமீபத்தில் ஒரு வீடியோ வந்தது. நீங்கள் அதில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒருவேளை நீங்கள் கேட்டீங்களோ இல்லையோ, அதை நான் உள்வாங்கி ரசித்தேன். அது மட்டும் நான் உங்களுக்கு அந்த மனம் என்ற ஒன்றுக்காக நான் சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். செங்கல்பட்டை தாண்டி ஒரு ஆள் காலையில் ஃப்ளைட்டு பிடிக்கணும் சார், நம்ம ஏர்போர்ட்டுக்கு வரணும். கத்தார் ஏர்வேஸ் காலையில் 5 மணிக்கு புறப்படுது. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நிற்கணும். அவர் ஊரில் 1 மணிக்கு புறப்பட்டா தான் 2 மணிக்கு எங்கே வர முடியும். உள்ள நுழைஞ்சி செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகிறதுக்கு 3 hours வேணுன்றதுக்காக டிரைவர்கிட்ட சொல்லிட்டார் 1 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துருப்பான்னு. ஆனால் என்ன துரதிருஷ்டவசமாக 1 மணிக்கு வர வேண்டிய டிரைவர் 2 மணிக்கு வந்தார். டென்ஷன் ஏறி போச்சு அவருக்கு. என் ப்ராஜெக்டே போச்சரா, கெடுத்துட்டடா பாவின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தவர். என்ன அப்படின்னா, நான் வேகமாக போயிடுறேன் சார், உட்காருங்க, கோச்சிக்காதீங்கன்னு அழைச்சின்னு வந்தால் பல்லாவரத்துக்கு முன்னாடியே 2 டயரும் பஞ்சர் ஆகி போச்சு. அவ்வளோதான். இறங்கி கத்துன்னு கத்துறாரு. இவர் கத்துறதை பார்த்துட்டு அங்கே பைக்கில் வந்தவன் இதை புரிஞ்சுக்கின்னு, உட்காருங்க சார், நான் கொண்டு போய் விட்றேன்னு கொண்டாந்து ஏர்போர்ட்டில் விட்டுட்டான். இருந்த 1.5 மணி நேரத்தில் எல்லா பணியும் முடித்து செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடித்து இமிக்ரேஷன் முடித்து ஃப்ளைட்டில் நேராகவே போய் உட்காந்துட்டார். உட்காந்து ஃப்ளைட்டு மேலே பறக்க ஆரம்பிச்சது. 32,000 அடி உயரத்துக்கு வரும்போது அப்போ தான் மனசில் நினைக்கிறாரு, ஆஹா உண்மையிலேயே நான் இந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த இடத்துல டிரைவர் லேட்டாக வந்தான், முடிஞ்சு போச்சுறான்னு நினச்சேன். அப்புறம் டயர் பஞ்சர் ஆச்சு, முடிஞ்சதுன்னு நினச்சேன். எங்கேருந்தோ ஒருத்தன் கடவுள் மாதிரி பைக்கில் என்னை உட்கார வச்சு கூட்டியாந்து விட்டான் பார்த்தியா, அவன் தான்டா என் லைஃப்லேயே கடவுள். விளக்கேற்றி வச்சவனே அவன் தான்னா. 10 நிமிஷம் ஆச்சு சார், பைலட்டை அனௌன்ஸ் பண்ணார். ஃப்ளைட்டில் எதிர்பாராத வகையில் கோளாறு வந்துட்டுது. அவனும் பராசூட்டை எடுத்துக்கின்னு ரெடி ஆகிடுங்க, எமர்ஜென்சி டோரை திறக்கிறேன், நீங்கள் கொச்சிங்க காப்பாற்றிங்கன்னா. அவ்வளோதான். அப்போ அந்த ஆள் நினச்சான், அடப்பாவே இந்த ஃப்ளைட்டை நான் பிடிக்கக்கூடாதுன்னு தான் கடவுள் ஏற்கனவே டிரைவரை லேட்டாக வர வச்சான். நான் புரிஞ்சிக்கல. அதுவும் மீறி நான் செயல்பட்டேன். 2 டயரையும் பஞ்சர் ஆக்கலாம் கடவுள், நில்லுடான்னு. அதையும் மதிக்கலை. நான் எங்கேருந்தோ ஒருத்தன் எம மாதிரி என்னை கூட்டின்னு விட்டாங்கன்னு நான் சாப்பிட்டேன்.
நான் என்ன கேட்குறேன், 10 நிமிஷத்துக்கு முந்தி தான் அவன் கடவுளா தெரிஞ்சான், அடுத்த 10வது நிமிஷம் யமனா தெரியுறான். ஒரு ஆளை கடவுளா பார்க்கறதும் யமனா பார்க்கறதும் அவனுடைய மன அனுபவத்தை பொறுத்ததை தவிர நிகழ்வில் கூட இருப்பதாக நான் நினைக்கிறேன். இல்லை, நம்ம மனசு சார். கடவுளுக்கு கடவுள் இடத்துல போய் ஒருத்தன் கேட்டான்னா, கடவுளே எனக்கு நாற்று விட்டுட்டேன், மழை பெய்யணும், பயிர் செழிக்கணும், அவன் வேண்டியும் போட்டான். இன்னொருத்தன் வந்தான், உன்னை நம்பிதான் நான் சோளை வச்சுட்டேன், மழை பெய்யக்கூடாது, 1 மாசத்துக்கு காய்ஞ்சு இருக்கட்டும், அப்பதான் சோளையை நான் காப்பாற்ற முடியும்னா. இப்ப மழை பெய்யறதா பெய்யறது இல்லையா, பேஞ்சா இவன் திட்டுவான், பேயெல்லாம் அவன் திட்டுவான். என்னடா பண்றது, இவனுக்கு 2 பேர்கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணுமே, எங்க போய் ஒளியறதுன்னு கடவுளை யோசிச்சாராம். பூலோகத்துல ஒரு வீட்டுல கணவனும் மனைவியும் பேசுறது அவன் காதல விழுந்தது. அவன் சொல்றான் ஒய்ஃபு கிட்ட, பிள்ளைய பெற்று வச்சு வளர்த்துருக்குற, பெட்டியில பணம் வச்சாலும் எடுத்துக்கிறான், இல்லை பேண்ட்ல பணம் வச்சாலும் எடுத்துக்கிறான், பாக்கெட்ல வச்சாலும் எடுத்துக்கிறான், எங்க வச்சாலும் எடுத்துக்கிறான்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அவன் பாட புஸ்தகத்துல வையா, எடுக்கவே மாட்டான். அப்பதான் கடவுள் யோசிச்சாராம், தினம் தொட வேண்டிய பாட புஸ்தகத்தை அவன் தொடமாட்டான்னா, அப்படின்னா எனக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டுது, அவன் மனசுலையும் நான் போய் உட்காந்துடுறேன், உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய மனதில் போய் குடியேறிடுறேன். ஏன்னா என்னை வெளியில தேடி கிடக்கிறான், அவன் மனசுக்குள்ள நான் இருக்கிறத அவனுக்கு தேட மாட்டான். அவனும் தான் மனசு தேடும் போதுதான் நான் அவனுக்கு காட்சி கொடுப்பேன். அவன் தேடாத இடம் மனம்னு போய் மனதில் தான் குடியேறினான். அதனால்தான் மனம் எனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்று செறிகடல் ஓடும் போதுன்னு நாவுக்கரசர் பதிகம் பாடினார். அதனால மனம்தான் என் கோயில். 25 வருஷத்துக்கு முந்தைய நான் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன் சார். திருப்பதிக்கு போயிருந்தேன். அப்பெல்லாம் என்னை யாருக்கும் தெரியாது. அங்கே போய் உட்காந்துங்கிற 10வது ஷெட்ல என்ன உட்கார வச்சிட்டான். ஒவ்வொரு ஷெட்லையும் எவ்வளோ நேரம் ஆகணும், 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனா. அப்போ 10 மணி நேரம் 10வது மணி நேரம் தான் எனக்கு வருமா வாய்ப்புன்னு. ஆமாண்ணா 9 அது 10வது மணி 9 மணி நேரம் ஏடுகுடல வாடா வெங்கடாஜலபதி கோவிந்தா வெங்கட்ரமணா நாராயணான் இதே ஸ்தோத்திரத்தையும் மந்திரத்தையும் நாமாவளியும் சொல்லி சொல்லி பக்தர்களோடு பரவசமாக இருந்தேன் சார். எங்கள் கேட்டை திறந்தான் 10வது மணி நேரம் எல்லாரும் கியூவில் நின்னாங்க சார். எல்லாரும் திருப்பதிக்கு போய் வந்தவங்க நினச்சி பாருங்க. அப்படி உள்ள நுழைஞ்சு அப்படி லெஃப்ட்ல திரும்பினாங்க, உண்டியில் இருக்க அந்த லெஃப்ட் திரும்பினாங்க, ஜெகஜோதியாக இருப்பார் பெருமாள் இல்லையா. என்னென்னமோ வேண்டணும்னு போயிருப்போம், ஒன்றும் வேண்ட மாட்டா வெளியே வந்துடுவோம். இதுதான் அங்கே இருக்கிற அனுபவமே. அப்போ நான் கிட்ட போகிறேன் சார். கிட்ட போகிற உடனே அந்த படியை தாண்டி உள்ளே போகணும். அப்படி படியை தாண்டி உள்ளே போகும்போது சும்மா இருக்கப்படாதா, கோவிந்தான்னு அப்படி நிமிர்ந்தம் பாருங்க. அங்கே எவனோ செவத்தில் கைக்கு எட்டின இடத்துல ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதிக்கிறோம். இதை நான் படிச்சுட்டேன். இதை படித்த உடனே என் கண்ணு என்ன பண்ணுச்சு, அதை படித்த உடனே மெசேஜை மூளைக்கு கொடுத்துட்டு இம்மிடியட்டாக மூளை யோசிக்குது, யார் அந்த ஜெயந்தி, அந்த காதல் நிறைவேறாதனால தானே பெருமாள் கட்டியாம அப்ளிகேஷன் போட்டுக்கிறோம். பெருமாள் நிறைவேற்றினாரா இல்லையான்னு நினைக்கிறதுக்குள்ள ஜரகண்டின்னு தூக்கி வந்து வெளியே போட்டான் சார். 10 மணி நேரமா காத்திருந்து 10 நிமிஷத்துல என் மனசு ஜெயந்தி கிட்ட போனதுனால பெருமாளையே பார்க்காத வெளியே வந்துட்டேன்னா எப்பையும் நாம கவனமா இருக்கணும்ன்ற ஒரு ஞானத்தை நான் அன்னைக்கு தான் கத்துக்கினேன். இல்லை கவனம் இருக்கணும் சார், எப்பயும் நாம கவனமா இருக்கணும். அது இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லாத்தையும். அதனால தான் சொல்றேன், எப்பயும் நம்ம கவலைப்படுறதை விட மகிழ்ச்சியா இருக்க பழகும். கவலைகளை பரிமாற வேண்டாம் சார், கவலைகளை பரிமாற வேண்டாம், மகிழ்ச்சியை பரிமாறிக்கும். யாருக்கு பிரச்சனை இல்லை பிரபஞ்சத்தில், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது சார். எப்பயுமே நம்ம சிந்தனை நம்ம கிட்ட இருந்தா, நம்ம மனசு நம்ம கிட்ட இருந்தா தான் சார் எதையுமே ஒரு தீர்வு காண முடியும். நீங்க ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துறேன். ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனைக்கு தீர்வு எது தெரியுமா? இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கான தீர்வு நம்ம கிட்டே இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம மனம் நம்ம கிட்டே இருக்கணும், நம்ம மனசு தெளிவா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்கான தீர்வை நாமே உருவாக்கிக்கலாம் சார். அப்பதான் சிந்திக்க முடியும். நான் மட்டும் வாழ்ந்தா போதும்ன்றது இல்லை, என்னை சார்ந்தவர்கள் வாழணுன்றது ஒரு உயரிய சிந்தனை இல்லை. எவ்வளவு பெரிய சிந்தனை சார் அது, எவ்வளவு பெரிய சிந்தனை. அதனால தான் நம்ம மனம் எப்பயுமே தெளிவா இருக்கணும். அப்பதான் நம்ம எதையும் பதில் சொல்ல முடியும். உலகத்துல எவ்வளவு மனுஷனுக்கு என்ன பார்வை வரணும் தெரியுமா? ராமாயணம் படிக்கிறோம், மகாபாரதம் படிக்கிறோம், எல்லாருக்கும் உங்களுக்கு கதை தெரியும், இல்லைன்னு சொல்லல. கதை முக்கியம் இல்லை, கதைக்குள் இருக்கிற விரைதான் முக்கியம். ஒரு இடம் நான் நினைவுபடுத்தட்டுமா? எல்லாமே கற்றறிந்தவர்கள் என்பதனால இது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா மகாபாரதத்தில் ஒரே ஒரு இடம் வருது,
கிருஷ்ண பகவான் தான் தூது வரார். எல்லாருக்கும் நல்லது ஏற்படுத்தணும் தான் அவர் வர்றாரு. கிருஷ்ண பகவான் தூது வர்றார். தூது வர்றவர் என்ன சொன்ன, நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டார். துரியோதனன் என்ன பண்ணா, நாளைக்கு கிருஷ்ண பகவான் உள்ள வந்தா யாருமே எழுந்து மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். 56 தேசத்து ராஜாக்களுக்கும் இது கட்டளைன்னா சரின்ட்டானுங்க. கண்ணன் உள்ள நுழைஞ்சார் சபையில. மறுநாள் துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், விதுராச்சாரியார், அத்தனை ஆச்சாரியர்கள் எழுந்து ஓம் நமோ நாராயணான்னு கையை அப்படியே உச்சந்தலையில குளிச்சுட்டான். 55 தேசத்து ராஜாக்களும் எழுந்துட்டாங்க. ஒரே ஒரு ராஜா மட்டும் எழுந்திருக்கல. அங்க தேசத்து அரசன் துரியோதனுக்கு பக்கத்தில் இருக்கிற கர்ணன் எழுந்திருக்கல. துரியோதனன் எழுந்திருக்கல. ஆனா கர்ணன் எப்படி உட்கார்ந்துருந்தான், தலை கவிழ்ந்து உட்கார்ந்துருந்தானா. ஏன்னா அந்த இடத்துல அப்படிதான் இருக்க முடியும். தலை கவிழ்ந்து உட்கார்ந்துங்கிறான். அந்த தலை கவிழ்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற கர்ணனை துரியோதனன் பார்த்து என்ன நினைச்சான் தெரியுமா? எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடாது என்றுதான் நான் சொன்னேன். வருகிற கண்ணனுடைய முகத்தில் கூட விழிக்க மாட்டேன்னு தலை கவிழ்ந்து உட்கார்ந்துங்கிறான். பத்தியா, இவன் தாண்டா என் நண்பன் அவன் நினைச்சான். அந்த கர்ணனையும் துரியோதனனை கிராஸ் பண்ணி கண்ணபெருமான் போகிற போது அப்படி ஓரக்கண்ணால கர்ணனை பார்த்து கர்ணன் என்ன நினைச்சான் தெரியுமா? எழுந்து நின்று என்னை வணங்கினால் நண்பன் துரியோதனன் கோபித்துக் கொள்வான் என்று கருதி தலையால் எனக்கு வணக்கம் செலுத்துகிறாயா என்று கண்ணன் நினைத்தான் என்றால் இது உயர்ந்த பார்வை, அது தாழ்ந்த பார்வை. நம்ம பார்வை என்னைக்கும் உயர்ந்தது இருக்கணும் சார். தரையில போற வாத்து பார்த்தீங்களா? ஒரு குட்டையிலிருந்து ஒரு 20 வாத்து வெளியில ஓட்டின்னு வருவான். அந்த வாத்துக்காரன் சும்மா போவோமா? எந்த வாத்தாவது பேக் உள்ள மொத்தமும் சவுண்டு கொடுத்தும் போவோம். என்ன அர்த்தம் தெரியுமா? காது கொடுத்து கண்ணை மூடின்னு கேளுங்களேன். என்னமோ ஒரு கொட்டையில விட்டான், மீனையும் காணாம், பூச்சியும் காணாம், வயிற்றுல பசியும் தீரல, ஒன்றும் தீரல, இவன் ஒரு பெரிய வாத்து மடையன்னு சொல்றாங்கல்ல உலகத்தில், நம்ம சரியா தான் இருக்குது அப்படின்னு புலம்பி தின்னு ஒரு ரிப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும் அந்த சவுண்டு. பருந்து அப்படி இல்லை, எங்க உயரத்துல பறக்கும் சார் பருந்து. பருந்தனுடைய குணம் என்ன தெரியுமா? எப்பயாவது பருந்தனுடைய குரலை உங்களால கேட்டிருக்க முடியுமா? கேட்க முடியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா அதுக்கு? எங்கே மழை தொடங்குகிறதோ தொடங்குகிற மழையில் நனையக்கூடாது என்று பறவைகள் எல்லாம் கூடு நோக்கி ஓடும். பருந்து மட்டும்தான் மழை தொடங்குகிற இடத்துக்கு மேலே சென்று பறந்து தன் பயணத்தை தொடரும். என்றால் நம்ம வாழ்க்கையில பருந்து மாதிரி இருக்கணும் சார். எப்ப பார்த்தாலும் புலம்புற வாத்து மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா வீட்லையும் சரி, நிறைய இடங்கள்ல வீட்லையும் சிக்கல், வெளியிலையும் சிக்கல். ஏன்னா வீட்டிலலாம் சந்தோஷப்படுங்கன்ற, நான் சங்கடப்படாதீங்க. அங்கேயும் எல்லாம் எங்க இல்லை, நீங்க நம்ம வெளியில இருக்கிற பிரச்சனையை கொண்டு போய் அங்கே சொன்னா, அந்த அம்மா பிரச்சனையை சொன்னா நம்மளால தாங்க முடியுமா? ரொம்ப பிரச்சனைகள் யாருக்கும் எல்லாருக்கும் இருக்காது. ரசிங்கன்ற அன்னைக்கு வாசல்ல சேர் போட்டு வீட்டில் வாசல்ல உட்காந்துக்கிறான் ஹஸ்பண்டு. அந்த அம்மா சொல்லுது, ஏங்க நான் வெளியில போறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு. அதை விட எனக்கு என்னடி வேணும்னா. ஏன்னா அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையிலே பல நெருக்கடிகள் இருக்கலாம், ஆனால் மனிதன் மட்டும் நிறைவை நோக்கி பயணப்படணும். நம்முடைய எண்ணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையை தருகிறது. எண்ணங்கள் தான் வளமான சொற்களை தருகிறது. அதனால நல்ல சிந்தனை, நல்ல அன்பான வார்த்தைகளை பழகுங்க. நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறதா நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதில் உங்களிலும் ஒருவனாக நம்ம கலந்துரையாடல்னு வச்சுங்க. அட்வைஸ் பண்ணுற ஆளுங்கெல்லாம் நான்லாம் 20-25 வருஷத்துக்கு வெளியே விட்டுட்டேன். நான் என் பையனுக்கு அப்பப்போ சொல்லுவேன், +2 படிக்கும்போது, இங்கே உட்காராதுரா, அங்கே உட்கார, அத்தனை மணிக்கு படுறா, அத்தனை மணிக்கு என்னம்மா எப்போ பார்க்குறப்பெல்லாம் எனக்கு புத்திமதி சொல்கிறாருமா அப்பா, அவர் எப்போ நிறுத்துவாருன்னா, அவருக்கு புத்தி வந்து நிறுத்துவார், கம்முன்னுறான்னா. அன்னைக்கு விட்டத்தான் இந்த புத்திமதி சொல்கிற வேலையை. ரசிங்க சார், உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்க சார். எல்லாருக்கும் உங்களுக்கு நான் வணங்கி கேட்குறேன். மூத்தவர்கள் எல்லாம் பேரம் பேத்திக்கிட்ட பேசுங்க, நடுத்தரவையெல்லாம் பிள்ளைங்கிட்ட பேசுங்க ஐயா. நீங்கள் பேசாமல் போகிறதுனால தான் பெண் பிள்ளைகள் இடத்துல வெளியில் எவனோ ஒருத்தன் பேசி வாழ்க்கையே கவுத்துடுறான் ஐயா. நாம் பேசணையா நம்ம பிள்ளைங்ககிட்ட, நாம் பேசணும். ஆசை வார்த்தைகள் அல்ல, ஆதரவு வார்த்தைகளை பேசுங்க ஐயா. அப்பா இருக்கிற அம்மா இருக்கிற கவலைப்படாதரா கண்ணுன்னு சொல்லுங்க ஐயா. பிள்ளைகள் என்ன ரசனையாக இருக்கிறான்னு தெரியுமா? அன்றைக்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்பா மத்தியானம் சேரில் வீட்டில் உட்காந்துங்கிற, ஸ்கூல் விட்டு பையன் வந்து பேப்பரை அப்படி மடக்க வச்சுக்கின்னு சொல்கிறான் சார். அப்படியே சூழ்நிலையை மாற்றிட்டான் சார். டேடி, நான் மேத்ஸில் 100க்கு 100 வாங்கினா என்ன நினைப்பேன்னா, அட்டாக்கே வந்தாலும் வந்து 2 நாள் அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் 30 வாங்கியிருக்கிறேன். அவங்க அப்பாவே சிரிச்சிட்டாரு சார். அவன் நேராக கொண்டு போய் பேப்பரை கொடுத்துருந்தானா 2 அரை விட்டுருப்பாரு. அவன் அப்படியே அது சூழ்நிலையை மாற்றிட்டான். பார்த்தீங்களா? அவனுக்கு தெரிஞ்சிருக்குது சார் ரகசியம்.
அன்றைக்கி ஒரு பையன் சின்ன பையன் சார், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது. அவங்க அப்பாட்ட போய் கேட்குது, டேடி இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் இருக்குது, நீ ஸ்கூலுக்கு வரணுச்சு. பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்னடா ஸ்மால் பேரண்ட், உனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, நீ நான் எங்கள் மிஸ்ஸு 3 பேரும் ஒன்றா பேசணும்ப்பா அப்படின்னா. இது ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துக்குது. உங்கள் அப்பாவை கூட்டினோடா நிற்கிறாங்க, உன்னை கூட்டினார் சொன்னாங்கன்னா விசாரணை கமிஷன் வச்சு உதைப்பாருன்னு சொல்லி அந்த ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்கை டெவலப் பண்ணான் பார்த்தீங்களா, அவன் தான் சார் எதிர்காலத்தில் ஒரு எல்ஐசியில் ஒரு பெரிய பொறுப்பில் வருவாங்க. ஏன்னா அவனுக்கு வார்த்தைகள் பலமாக இருக்குது. இல்லை என்ன சார் நீங்கள் நினச்சிக்கிறீங்க, யார் யார் எதிர்காலத்தில் எப்படி வருவாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அவங்க வார்த்தைகளை வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க சார். ஒரு பையன் சார், நான் பேப்பர் தின்னேங்கிறான் சார், 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என் பக்கத்தில் வந்து கை கட்டி நின்னா, கை கட்டாதரா, இல்லை என்ன விஷயம் சார், நல்லா கவனிங்க சார், இந்த பள்ளிக்கூடத்திலே ரொம்ப நல்லவர் நீங்கன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க சார், அதுக்கு என்னடாப்பா, ஆனால் உடனே சார் உடனே சார் ஒரு 2 மார்க் போட்டிங்கன்னா என்னை ஜாதியிலே பாஸ் பண்ண சந்தோஷம் வந்துடும் சார். எனக்கு பக்குன்னு ஏன்னா 2 மார்க்குக்கு ஜாதியை கொண்டாண்டாங்க, என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு பயந்தேன். சரி போட்டுடலான்னு முடிவு பண்ணும்போது இன்னொருத்தன் அவன் ஃப்ரெண்டு வந்துட்டான் சார். அவன் வந்துட்டு, என்னடா ஐயாவை போய் இது பண்ணுற டிஸ்டர்ப் பண்ணுறேன், ஐயா யார் தெரியுமா அப்படின்னா, தெரியாது. சரி கம்முன்னு சார், என்ன சார் கேட்டான், 2 மார்க் கேட்டாங்க. ஓடு சார், பாஸ் ஆகி நான் வேலைக்காக போகணும், ஓடு சார், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, போட்டுரு சார் அப்படின்னா. இன்னொருத்தன் வந்தான் சார், என்ன 2 பேரும் கலாய்க்கிறீங்க அவரை போய், என்ன கேட்டா 2 மார்க் சும்மாறா, அவர் தகுதி என்ன இது என்ன 5 போடுவார் கம்முன்னு டெவலப் பண்ணிட்டானுங்களா. இப்போ நான் அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்து வீணாக்கிட போகிறான்னு அந்த பேப்பரை வாங்கி கடைன்னு அங்கே அரை இங்கே அரைன்னு அடித்து 33 38 ஆகி கையில் கொடுத்தேன் சார். அதை வாங்கி கடைசியில் சப்போர்ட் பண்ணாம அவனை பார்த்துட்டு அந்த பையன் சொல்கிறான், உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு போகிறான் சார். அவன் போட்டது நானும் புண்ணியம் அவனுக்கு சார். இதுதான் உலகம்னு நான் நினச்சிக்கிறேன் சார். உலகம் இதுதான் நினச்சிக்கிறேன். நான்லாம் ரொம்ப ரசிப்பேன் என் பிள்ளைகளை. படிச்சவும் இல்லை, படித்து முடிச்சுட்டு போனவங்க கூட சார் 6 மாதத்துக்கு முந்தி கும்பகோணம் போயிருந்தேன் சார். கும்பகோணம் போயிருந்து கும்பேஸ்வரர் தரிசனம் பண்ணலாம் இருக்கிற நேரத்தில் ரோட்டரி மீட்டிங் போகிறதுக்கு போனோமே, தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு அர்ச்சனை தட்டு வாங்க போனால் அங்கே வெத்தலை பாக்கே இல்லை சார். அதை வாங்கிட்டு 3வது பெட்டி கடையில் போயிட்டு 5 ரூபா கொடுத்து வெத்தலை பாக்கு போடுறான்னா அந்த பையன் 3 வெத்தலை 2 பாக்கு கொடுத்தான் சார். நான் சொன்னேன், ஏன்பா இன்னும் கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதான்னு. அன்னைக்கு நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் அந்த கடை வைக்கிறேன்னா. அப்புறம் தான் தெரிஞ்சது, நீ யார் நான் குரோம்பேட்டையில் என்கிட்ட படிச்சுக்கிறவன் வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ஏன்டா இங்கே இருக்கிறேன்னு, இனிமேல் எங்கள் சித்தப்பா என் திறமையை வச்சு இந்த கடை வச்சு கொடுத்தாரு, அதனால் படிச்சுங்கிறேன்னா. அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, எங்கேயும் எப்பயும் நடக்கிற நிகழ்வுகளை ஒரு பாதித்த நிகழ்வாக நினைக்காம அந்த ஒரு மகிழ்ச்சியில் அதை பங்காற்றி கொண்டு நம்மை கரைத்து கொள்வதற்கு நாம் தயாராகிவிட்டால் எப்பொழுதுமே வாழ்க்கை இணைத்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் கொஞ்ச நாள் தான்னா வருத்தத்தை தூக்கி எறிங்க. நான் கேட்குறேன், இந்த சபையில் யாரையாவது எல்லாரும் கேட்குறேன், கை தூக்குங்க. இந்த 10 ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தைய அத்திவரதர்னு வந்தார் காஞ்சிபுரத்தில். அந்த அத்திவரதரை யாராவது போய் பார்த்தீங்க? நான் கூட ஆசைப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கலையான்னு யாராவது கேட்டு போகிறான்னு சொல்லி ஒரு நாள் போனால் அங்கே போய் லைனில் நின்னேன் சார். அப்போ ஒரு பையன் ஓடி வந்து, ஐயா வணக்கம், இங்கே நிற்காதீங்க வாங்க, ஒரு குறுக்கு வழியில் கூட்டி போகிறான்னா. நான் சொன்னேன், குறுக்கு வழியில் இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ போன பாவத்தை எல்லாம் போக்குறதுக்கு தான்டா அத்திவரதரையே நான் பார்க்க வந்தேன். அவரை பார்க்கறதுக்கும் ஒரு குறுக்கு வழியாடான்னு. நீ உருப்பிட மாட்டேன், போக என்னை பற்றி தெரியும், நீ இங்கே நில்லுன்ட்டு போட்டான் சார். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் சொன்னது உண்மைன்னு. முன்னாடி ஒரு கூட்டம், பின்னாடி ஒரு கூட்டம், டிராஃபிக்கில் ஆட்ட கார் மாதிரி ரிவேஷ் இருக்க முடியாது உட்காந்துங்கிற மாதிரி நான் நீ கஷ்டப்படுறேன் சார். எங்கேயும் ஒன்றும் பண்ண முடியல. என்னடா பகவான் இப்படி சோதிக்கிறியா, அவன் பேச்சாவது கேட்டுருக்கலாம் போலகுது, பாவத்தோட அந்த பாவத்தை சேர்த்துருக்கலாம் போலகுது நினச்சிருந்த பாருங்க. அந்த நேரத்தில் என் முன்னாடி 90 வயசுடைய ஒரு பாட்டி சார், நல்லா ஞாபகம் வச்சுங்க, 90 வயசுடைய ஒரு பாட்டியை முன்னாடி நின்றுன்னு கோவிந்தா ராமா அந்த எல்லா நாமாவளிகளையும் சொல்லுது, ஸ்லோகம் சொல்லுது. அதை கேட்க 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 எனக்கு ஒரு தெம்பு வந்தது சார். 90 வயசை இவ்வளோ நம்பிக்கையாக போயேன்னு முன்பாது நான் ஏன்டா கஷ்டப்படணும்னு அந்த ஒரியினுடைய அமைப்பிலே உணர்வுபூர்வமாக பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனேன் சார். அத்திவரதர்கிட்ட போகிற வரைக்கும் போனேன். 90 வயசு பாட்டியை ஃபாலோ பண்ணி போன முதல் ஆள் நான் தான் என் வாழ்க்கையிலே. அப்படியே பின்னாடி போனேன் சார்.
அத்திவரதர் கிட்ட போன 2 பேரும். பாட்டி வேண்டிச்சு தெரியுமா, அத்திவரதா அடுத்த முறையும் நான் வந்து உன்னை சேவிக்கணும். அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போறாரு. இந்த பாட்டிக்கு 90 இப்போ. 90 40 கூட்டி பாருங்க, 130 வருஷம் இந்த மண்ணில் வாழ்வோன்னு நம்புது பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. இந்த நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை. இன்று இருப்பது நிஜம். இன்னொன்று சொல்றேங்க, நேற்றையது என்பது உடைந்த பானை, நாளையது என்பது மதில் மேல் பூனை, இன்று இருப்பது கையில் உள்ள வீணை. வாசித்து வாசித்து சுகமாக வாழ பழகுவதற்கு நம்முடைய மனதையும் உடலையும் தயார் செய்து விட்டால் வாழ்க்கையில் என்னைக்கும் வெற்றி தான் நமக்கு வந்து சேரும். போன வருஷம் என் பிறந்த நாளுக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அர்ச்சனை தட்டை கொடுத்து என் நட்சத்திரத்தை சொன்ன பெருமாள் பட்டாச்சாரியார் உள்ளே போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அப்படியே தீபாராதனை தட்டோட வர்றாரு. அவருக்குன்னு போடுறதுக்குன்னு ஒரு 5 ரூபாயை தனியாக மடிச்சு வச்சிருந்தேன். மனசு தானே கஞ்சத்தனத்தை தானே காட்டும். 5 ரூபாய் பக்கத்தில் 50, அப்புறம் 100, அதுக்கு பிற்பாடு 500 வச்சிருந்தேன். இடையில செல்போனை இடையில சொல்லுனதுனால இதெல்லாம் தலைக்கழ மாறி போச்சு. அந்த 5 ரூபாயை தேடி எடுக்கிறதுக்குள்ள ஐயரே டென்ஷன் ஆகிலாம் பண்ணிட்டார். பட்டாச்சாரியார் எதிர்பக்கமாக போயிட்டார். எதிர்பக்கத்தில் 3வது ஆள் கிட்ட நிற்கிற போது இந்த 5 ரூபாய் சிக்கிச்சு. அதை எடுக்கிற நேரத்தில் அந்த 500 எகிரி அந்த ஆள் காலில் போய் விழுந்தது. எதிரில் இருக்கிற 3வது ஆள் காலில் போய் விழுந்தது. அந்த ஆள் அந்த குனிஞ்சு பார்த்தா 500 இது நம்மதே இல்லை, இது எதுக்கு நமக்குன்னு அந்த 500 எடுத்து ஐயர் கட்டில் போட்டோம். ஐயர் என்ன பண்ணார், பெருமாள் கழுத்தில் இருக்கிற மாலையை கொண்டாந்து அவனுக்கு போட்டார். 500 என்னது, சகல மரியாதையும் ஆசீர்வாதமும் அவனுக்கு. அப்போதான் நான் நினச்சிக்கிறேன், யார் யாருக்கு என்னென்ன எப்போது கொடுக்கணும்னு அவன் நினைக்கிறானோ அது நடந்தே தீரும் என்ற ஒரு உண்மையை நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை. அதனால் எந்த நன்மை செய்கிறது கூட கடவுளுடைய கருணை இல்லாமல், இறைவனுடைய பின்புலம் இல்லாமல் அது சாத்தியமாகாது. அதனால் தான் ஆணி அறைகிறார் மேனையிலே, அவன் அன்பை விதைக்கிறான் பூமியிலேன்னு இயேசு பெருமானை பற்றி பாடிய கவியரசு கண்ணதாசனும் அங்கே பாடுகிறார். உழைப்பவன் வியர்வை உணர்வதற்கு முன்பே அவர்களுக்கு உரிய கூலியை கொடுத்து விடு என்று பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லுகிற மனிதநேயமும் இறைவனுடைய வடிவிலே வரக்கூடிய வார்த்தைகளாகத்தான் நான் கருதுகிறேன். அதனால அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதும் நமக்காகன்றதை விட நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காகணும் நினைக்கணும். குசேலனுடைய கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். குசேலர் வரலாறு உங்களுக்கு தெரியும். குசேலனுக்கு நண்பன் யாரு, கண்ணபெருமானும் உங்களுக்கு தெரியும். குசேலன் வறுமையில் இருக்கிறான். ஏன் 27 குழந்தைங்க. அந்த கதையை கூட நான் கிளாஸில் ஒரு தடவை நடத்தினேன். குசேலன் குடும்பம் வறுமையில் இருக்குதுடா, 27 பிள்ளைகளான்னு. அதில் ஒருத்தன் புத்திசாலித்தனமாக கேட்டான், சார் 27 பிள்ளைகளில் வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னு கணக்கு வச்சா கூட மூத்த பிள்ளைக்கு 27 வயசாகுது இல்லை, அவனை வேலைக்கு அனுப்பாதது குசேலன் குற்றம் இல்லை, குற்றமாச்சே சார், நீங்கள் குடும்பம் வருமானு சொல்கிறீங்களேன்னா. அவன் இந்த காலத்து பையன் அவனுக்கு தான் சிந்திப்பான். நான் அந்த காலத்தில் எங்கள் வாத்தியார் சொன்னதை அப்படியே கேட்டு வந்தேன். அவன் சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் 27 பிள்ளைகள் இருந்தாலும் குடும்ப வறுமையில் இருந்தாலும் அவனுடைய மனைவி சுசீலை என்பவள் உங்கள் நண்பன் தான். துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பெரிய மன்னனாச்சு, அவங்ககிட்ட போய் நீ உதவி வாங்கலாமா இல்லையான்னு சொல்லி அவனை தூண்டி விட்டு புல்லினால் செய்யப்பட்ட அந்த புல்லரிசி அவளை கொண்டு போய் அவனுக்கு காணிக்கையாக கொடுத்து பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறா. அந்த குசேலனும் வர்றாரு, காட்டு வழியா நடந்து வர. வந்தவரே கண்ணபெருமானை பார்க்கிறார். பார்த்து ஆலிங்கனம் பண்றாங்க, அபிஷேகம் பண்றாரு, கட்டில படுக்க வைக்கிறாரு, காலை பிடிச்சு விடுறாரு, உபசாரம் பண்றாரு, உணவு கொடுக்கிறாரு. எல்லா ராஜ உபசாரம் பண்ண பிற்பாடு குசேலர் நான் வர்றேன்னு சொல்லி விடைபெற்றுட்டு புறப்படுறாரு. ஆனா சுசீலை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ ஏதாவது பொருள் வாங்கிட்டு வா குடும்பத்துக்குன்னா. இப்படிப்பட்ட அன்பினுடைய அடையாளமாக திகழக்கூடிய இந்த கண்ணனிடத்தில் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு அவர் திரும்பிட்டாரு. ஆனா பெருமக்களே, ஊருக்குள்ள நுழைஞ்சா ஊரே மாறி கிடக்குது. அவருடைய மனைவி பட்டு உடுத்திக்கிறார். 27 பசங்களும் புது ட்ரெஸ், தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கிறான். வீடு மாளிகையா இருக்குது. ஊர்ல இருக்கிற எல்லா வீடுமே மாளிகையா இருக்குது. ஏன்னா இவர் இந்த அவல் கொடுக்கிற போது, ஒவ்வொரு பிடி சாப்பிடுகிற போது இந்த குடும்பமும் அந்த ஊரும் உயர்ந்து விட்டது எல்லா வளங்களாலும். அப்பதான் குசேலர் நினைச்சார், நான் கேட்டிருந்தா என் குடும்பத்துக்கு மட்டும் கண்ணம் கொடுத்திருப்பான். நான் கேட்காம வந்ததுனால என் ஊருக்கே எல்லா
எல்லாவற்றையும் வளங்களையும் வாரி வழங்கியிருக்கிறான் என்று நினைக்கிற போது சுயநலமற்ற தன்மையிலே பொதுநல சிந்தனையோடு இந்த முகவர்கள் மற்றவர்களுக்கு முதலீடு செய்து LICயிலே செயல்பட்டு பாதுகாப்பு தருகிறார்கள். இந்த முகவர்கள் வீட்டு லோனை வாங்கி கொடுத்து செயல்படுத்துவது மூலமாக இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து இவர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்துக்கு காரணமாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த தவா என்ற அமைப்பை உருவாக்கி 6ஆம் ஆண்டு விழா காணுகிற அளவுக்கு ஒரு 1000 உறுப்பினர்களை கொண்டு திகழக்கூடிய இந்த அமைப்பு மேலும் 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 பல உறுப்பினர்களை கொண்டு திகழ்ந்து இது பலமான ஒரு தேனீக்கள் கூட கூடு கட்டுகிறது. தேனீக்கள் கூட கூடு கட்டுகிறது. லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கக்கூடிய தேனையெல்லாம் சேகரித்து கொண்டு வந்து ஒரு கூடு கட்டுவது போல இந்த தவா அமைப்பு ஒரு தேன் கூடாக இருக்கிறது. இது ஒரு தேன் கூடாக இல்லாமல் எல்லாரும் இணைந்து இது ஒரு பெருங்கூடாக இந்திய தேசமே திரும்பி பார்க்கிற ஒரு முன் உதாரணமாக இது திகழ வேண்டும் என்று இது வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா என்று பல விழாக்களை காண வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த அமைப்பில் இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது என்ற ஞானசம்பந்த பெருமான் பாடிய அந்த மனவாழ்த்து பாடலை உங்கள் குடும்பங்களுக்கு மையப்படுத்தி வம்சம் தழைத்து வளமோடு நலமோடு உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லங்களில் செல்வம் பொங்கட்டும், அனைவருக்கும் பொங்கல்.